கபீர் சீக்கிரமாக டெல்லிக்கு வந்து மீண்டும் காவல் நிலையம் திரும்பினார். அப்போது அவரது உயரதிகாரி மஞ்சித் சிங் கேட்டார், கபீர், நீ இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு நைட்டு 10 மணிக்கு தானே டியூட்டி. போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கிட்டு வா. அப்போதான் விடிய விடிய வேலை பார்க்க முடியும். ஏன்னா நைட் டியூட்டி பயம் இல்லாத பலசாலைங்க தான் பார்க்க முடியும். காவல் நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் சிங்கிற்கு கபீர் மீது தற்போது ஒரு மரியாதை உண்டாகி இருந்தது. ஏனெனில் கோழைகளை அவருக்கு பிடிக்காது. கபீர் பயமற்றவனாக திகழ்ந்தான். சரி சார், நான் வீட்டுக்கு போயிட்டு நைட் வரேன். கபீர் தனது வீட்டிற்கு சென்ற போது அங்கு பிரியங்கா ஏற்கனவே அந்த வீட்டில் தங்கியிருந்தாள். அந்த வீட்டில் தங்குவது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டது. பிரியங்கா கோபத்தோடு கூறினாள், நான் உன் சீனியர். நான் தான் இந்த வீட்ல முதல்ல இருந்து இருக்கேன். உன்ன மாதிரி வீக்கானால நான் அடிச்சு துரத்திடுவேன். பிரியங்கா கோபத்தில் கபீரை தாக்க முயன்றார். ஆனால் அனைத்தும் தலைகீழாக மாறியது. கபீர் பிரியங்காவை ஒரே நொடியில் தூக்கி தரையில் வீசினார். அது என்ன கையா இல்ல இரும்பா? அதெல்லாம் உனக்கு போக போக தெரியும். ஆனா இது என் வீடு. நான் ரொம்ப வருஷமா வெளியில இருந்தேன். பரவாயில்ல, நீ இங்க தங்கிக்கலாம். ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கோ. நீ வாடகை கொடுக்கவும் தேவையில்லை. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். அதுவும் சுத்தமா இருக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? சரி, அப்போ நீ என் வீட்டை விட்டு கிளம்பலாம். சரி, எனக்கு சம்மதம் தான். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.